2017 மந்த்லி 2000 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ கரண்ட்டாக நான் ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் டோட்டலாக 7.26 lakhs இருக்குது, இன்வெஸ்டட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் அமௌண்ட்டோட சேர்த்து. வெல்கம் டு மை ரியல் லைஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சீரிஸ் பார்ட் 2. என்னோட இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஜேர்னியை 2017 ஆரம்பித்தேன். எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு. எதனால மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ராவல் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை கண்டினியூ பண்ணிட்டு எல்லா இயருமே ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் எடுத்துட்டு ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி வருஷம் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் செல் பண்ணிவிட்டு நான் ட்ராவல் பண்ணனான்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். 2017 இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணேன். அடுத்த ஒரே வருஷத்தில் ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்து அந்த ரிட்டர்னை எடுக்காமல் சரி இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கும்போது இன்னமும் ஒரு பெட்டரான ரிட்டர்ன் கொடுத்தது இந்த ஒரு ஃபண்ட். 2020 பயங்கரமான ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் நடந்தது கோவிட்னால. அந்த பீரியடில் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபண்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபண்டு மேலேயும் கிராஷ் ஆச்சு. இந்த ஒரு பீரியட்லலாம் 2017 என்னோட 2000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து 2020 நான் மாதம் 4000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். 2021 இந்த ஒரு ஃபண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 6000 ரூபாய் மாதம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ வரையும் இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 lakhs கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரிட்டர்னாக மட்டும் 3.26 lakhs கிட்ட வந்திருக்கு. ஓவராலாக ஒரு 7.26 lakhs கிட்ட இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் மட்டுமே இருக்குது. XIRR அப்படின்ற அந்த ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபண்டில் மட்டும் 18.4% கிட்ட இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்குமே இப்போ ஒரு கேள்வி இருக்கும், அப்போனா நான் ட்ராவல் பண்ணாமல் அந்த ஒரு காசை தான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன்னா கிடையாது. நான் ட்ராவல் பண்ணுறது என்னோட ஸ்விங் ட்ரேடிங் மூலிமா நான் இன்னமும் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் இது ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்காக இந்த ஃபண்டை நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ என்னோட ஜேர்னிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெறும் 2000 தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. அந்த 2000 கூட டிசிப்ளினான ஒரு இன்வெஸ்டிங் உங்களுக்கு கற்றுத்தரும். அதனால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பிப்பீங்க. டிசிப்ளின் ப்ளஸ் கன்சிஸ்டன்சியை தாண்டி ஒரு டைம் பீரியட், அதாவது அதை பேஷன்ஸ் அப்படின்ற கூட சொல்லலாம். ஒரு 5 to 7 years அப்படின்ற மாதிரி ஒரு பீரியடுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பணம் பயங்கரமான காம்பவுண்டிங்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நான் இங்கே சொல்ல வரேன். நான் 2017 இப்போ வரையுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபண்ட் நேம் மெராய் அசெட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட். இன்னமும் எதுக்காகவும் வெயிட் பண்ணாமல் இன்றைக்கே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அனலைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்ஸ் சேனல்லே நான் நிறைய வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா start@investment@gmail.com மெயில் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஸ்டார்டிங் நவ் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.